எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் மீது உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். எப்ப அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை நிக்கா செஞ்சு வைக்கிறோமோ அப்ப அந்த பெண்மணி அந்த ஆண் கணவனாக மாறிவிடுவான். அதே மாதிரி அந்த பெண் மனைவியாக மாறிவிடுவாள். இதுதான் பொதுவான சட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மனைவி நல்ல மனைவியாக ஆவதற்கு சில வழிமுறைகளை, சில அடையாளங்களை, சில அலாமத்துகளை நமக்கு எல்லாம் இமாம்கள் சொல்லி தருவாங்க. ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் இருக்கும் போது அவள் நல்ல மனைவியா என்பதற்கு சில அடையாளங்களை குறித்து கிதாபுடைய ஆசிரியர் பதிவு செய்யும் போது முதலாவது அடையாளத்தை சொல்லும் போது, ஒரு சாலிஹான பெண், ஒரு நல்ல பெண்ணுடைய முதலாவது அடையாளம் என்னன்னா, கணவனோடு நற்காரியங்களில் அனைத்திலும் இந்த பெண்மணி கூட்டாக இருப்பாள். இது என்ன பொதுவான விளக்கம்னா, ஒரு கணவன் ஒரு விஷயத்துக்கு போறாங்கன்னா, ஒரு நற்காரியம் செய்யறாங்கன்னா, அந்த கணவனோடு சேர்ந்து அந்த பெண்மணியாகிய மனைவியும் கூட்டாக இருப்பாள், நல்ல விஷயத்துல கூட்டாக இருப்பாள். இப்படிப்பட்ட பெண்ணுதான் அந்த கணவனுக்கு நல்ல மனைவி என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப உங்களுக்கு எல்லாம் கணவன்மார்கள் இருப்பாங்க. அந்த கணவன்மார்களுக்கு நீங்க நல்ல மனைவியா என்பது அடையாளம், முதலாவது அடையாளம் என்னவென்று கேட்டால், அந்த கணவனோடு நல்ல விஷயங்களில், நல்ல காரியங்களின் மீது நீங்கள் ஒத்துழைத்தால் அப்பதான் நீங்கள் நல்ல மனைவியாக ஆக முடியும் என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நிக்கா நீங்களா போய் கேட்டிருக்கீங்க, நிக்கா மஜ்லிஸ் நீங்களா போயிருக்கீங்க. அங்க சொல்லக்கூடிய துவா என்னன்னா, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துவா உங்களுக்கு எல்லாம் வரும். இப்போ இந்த துவால கடைசியா சொல்லுவோம், வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்கள் இருவரை நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்ப்பானாக என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நீங்க கணவன் நல்ல விஷயத்துக்கு இறங்குறாங்கன்னா, தொழில இறங்குறாங்கன்னா, நல்ல விஷயத்துல இறங்கும் போது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மனைவி சாலிஹான மனைவியாக நம்ம ஒத்துழைக்கணும். இப்படி ஒத்துழைத்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல மனைவியாக ஆக முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நாம் எல்லாம் உள்ளத்துல ஏறிக்கங்க. இப்ப சொல்லக்கூடிய முதலாவது அடையாளத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோமோ என்பதாக யோசிக்க வேண்டும். நான் அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா, இன்ஷா அல்லாஹ் இது சொன்னதிலிருந்து நீ அமல் செஞ்சா அல்லாஹ் தஆலா உங்களை நல்ல மனைவியாக ஆக்குவான் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க 40 வயதுல நபிப்பட்ட வாங்குறாங்க. நபிப்பட்ட வாங்கும் போது ஹிரா குகையில போறாங்க. ஹிரா குகையில போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த குகைக்கு வந்து சொல்றாங்க, இக்ரா யா நபி, ஓ நபியே நீங்க ஓதுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்து போயிட்டாங்க. பயந்து அந்த குகையிலிருந்து நேரா வீட்டுக்கு வராங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, ஓ கதீஜாவே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்க போனேன், இந்த குகைக்கு நான் போனேன், பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, திடுதிடுக்க ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல என்பதாக சொல்லி காட்டும் போது அப்ப கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, ஓ நபியே நீங்க பயப்படாதீங்க, கல்லா வல்லாஹி மா யுஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்று கேட்டால், இன்னக லதஸீரு ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்றீங்க, தண்ணீருள் கல்ல, நீங்கள் பலகீனர்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். அதே மாதிரி நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள். அதே மாதிரி
நீங்கள் விருந்தாளிக்கு கண்ணியம் செலுத்துகிறீர்கள். அதே மாதிரி வத்துஈனு அலா நவாஹில் ஹக்கி, நீங்கள் எல்லோரின் மீது நீங்கள் உண்மையின் மீது உறுதுணையாக இருக்கிறீங்க. யாராச்சும் பொய் சொன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் இதுதான் உண்மை இதுதான் பொய் என்பதாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லிட்டு சொல்றாங்க. கதையா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறார். நீங்கள் கூறியவர்கள் இதை குறித்து தான் கிதாபில் எழுதும் போது இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய கணவனுக்கு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு இப்படியெல்லாம் ஒத்துழைத்தால்தான் அவன் நல்ல மனைவியாக ஆக முடியும் என்பதாக மக்கள் சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்தில் கூறியவர்களே, தலஹதிபுரு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சம்பவத்தில் பதிவு செய்யும் போது இதோட முடிச்சுக்கிறேன், கவனமாக கேளுங்க, யாரும் போயிடாதீங்க. கண்ணியத்தில் கூறியவர்களே, அவங்க காலத்துல அவங்க எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹ் எல்லா சொத்தையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப கவலையா இருந்தாங்க. என்ன இது இப்ப ரொம்ப கவலையா இருந்தாங்க. இது மாதிரி நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன் என்பதாக மனைவிக்கு போய் சொல்லும் போது அப்ப மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ் உங்களுக்கு ஏற்கனவே சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தா, அல்லாஹ் உங்களுக்கு ஏற்கனவே சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தா, இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரத்துல அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கா, மிகப்பெரிய லாபத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கானே, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க சொல்லும் போது அப்ப தலஹதிபுரு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்ல என்னிடத்துல இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இதை வச்சு என்ன பண்றது என்பதா கேட்கும் போது அவங்க மனைவி பக்கத்துல கூப்பிட்டாங்க, ஓ கணவரே, ஓ சௌஜே, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தார்கள உங்களுடைய கூட்டத்தை நீங்க அலைங்க, உங்களுடைய ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் நீங்கள் அலைங்க, அந்த சொத்தனை நீங்க பங்கு பிரிச்சு கொடுத்துங்க என்பதாக தன்னுடைய மனைவி சொல்றாங்க. இணையத்தில் கூறியவர்கள் அப்ப சொல்றாங்க, நீதான் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய பெண்களில் நீங்கள் சாலிஹான மனைவி என்பதாக அந்த உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இணையத்தில் கூறியவர்கள் தன்னுடைய கணவர் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாரு, நான் பணம் வச்சிருக்கேன், நான் என்ன செய்யறது? அப்ப மனைவி என்ன சொன்னாங்க, நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, உதவு கவலைப்படாத, நீங்க உங்க கூட்டத்தாரெல்லாம் நீங்க கூப்பிட்டு அதை பங்கு வைங்க, பங்கு வச்சா உங்களுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் தஆலா போக்கிடுவான். இப்ப நம்மளுடைய கணவர்கிட்ட யாரும் பொதுவா சொல்லல, நம்மளுடைய கணவர்கிட்ட சொத்து ஏதாச்சும் அதிகமாயிருச்சு, இன்னைக்கு லாபம் ஆயிடுச்சு, உங்க கணவர் சொல்றாரு, இது மாதிரி சொத்து அதிகமா கிடைச்சிருச்சு, இன்னைக்கு வியாபாரத்துல 1 லட்சம் 2 லட்சம் முதலீடு எடுத்துட்டு என்ன பண்றது? இல்லங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இன்னைக்கு 21ஆம் தேதி பர்தாவுல ஒரு உலகம் ஓபன் பண்ணிருக்காங்க, அந்த உலகத்துல இன்னைக்குதான் ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க என்னென்ன டிசைன்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி வந்துருவோம், அதே மாதிரி மக்களுக்கு என்ன புது டிசைனா போட்டுருக்காங்களாமா, எல்லாத்தையும் வாங்கி வந்துருவோம், வாங்க என்பதாக சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் அந்த காலத்துல சஹாபி பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறார், அல்லாஹ் உங்களை கவலைப்படுத்த மாட்டார், நீங்கள் இந்த சொத்து செல்வத்துல நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய கூட்டத்துக்கு அவங்களை கூப்பிட்டு பக்சிமா அழகி நீங்கள் அதை பங்கு பிரித்து வைக்க என்பதாக அந்த பெண்களை சொல்லி காட்டினாங்க. கணிதத்தில் கூடியவர்கள் நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், ஒரு சாலிஹான மனைவி யாருன்னா தன்னுடைய கணவர் எந்த கஷ்டத்துல இருந்தாலும், எந்த துன்பத்துல இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும் அந்த பெண்மணி அந்த கணவனுடைய மனைவி ஆறுதல் கூட்டினால்தான், கூடையே உறுதுணையாக இருந்தால்தான் அந்த பெண்மணி சாலிஹான பெண்மணி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கணிதத்தில் கூடியவர்கள் அதுல சாலிஹான பெண்மணிகள்ல 2வது அடையாளம் இதோட கண்டிப்பாக முடித்துக் கொள்வேன். ஒரு நிமிஷத்துல
என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்படி எல்லாம் கேட்கறத விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக கணவனுடைய முகத்தை நீங்க சந்தோஷமாக பார்த்தால் இப்படிப்பட்ட பெண்மணி தான் சாலிஹான மனைவி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கணியத்தில் கூறியவர்களே, இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள அல்-மர்அத்து சாலிஹா நல்ல மனைவிக்குரிய அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில அடையாளங்களை பார்ப்போம். தவறாம எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா என்ன விஷயங்கள் நம்ம எல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும்